இவ்வளோ நேரமாக சாப்பிட்டீங்களே, அதில் என்ன போட்டேன்னு தெரியுமா? தெரியாது. உஜாலா தான் நான் போட்டேன். உஜாலா போட்டியா? ஆமாம். ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குக்கிங் வீடியோ பண்ணலான்னு நானும் என் தம்பியும் முடிவு பண்ணி ஒரு குக்கிங் வீடியோ போட போகிறோம். என்ன குக்கிங் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சிக்கனை தாங்க நாங்கள் இன்னைக்கு குக் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னொரு தடவை வந்து கடுப்பாயிடுவோம் பார்த்து. நானே இங்கே இன்ட்ரோ பேசுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் இல்லைங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்ட்ரோ பேசிட்டு இருக்கிறேன். அவன் நடுவில் வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். போய் வீந்துட்டான். அட ஆமாங்க, எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாங்கள் குக்கிங் தான் பண்ண போகிறோம். என்ன குக்கிங் பார்த்தீங்கன்னா சிக்கனை தான் பொரிச்சு எடுக்க போகிறோம் எண்ணெயில். அதுக்கு ஏதோ பேர் வச்சிங்களே, பேர் என்னது? இதை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம். எல்லாரும் அவதார் சிக்கன் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து இது வைக்க போகிற பேர் ப்ளூ சிக்கன். இதான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த பேர் மாதிரி. ப்ளூ சிக்கன்னா என்ன, சிம்பிளாக ஒரு பேர். அதை போய் கூகுளில் சர்ச் பண்ணி தேடி ப்ளூ சிக்கன்ன்றதை பார்க்கல. இன்னும் ப்ளூ சிக்கன் பார்க்கல. சாரி தடுமாறுது. ஏன்டா இப்படி குழப்புற வந்து நடுவில். சரி, இன்னைக்கு வீடியோவில் ப்ளூ சிக்கனை தாங்க நாங்கள் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆமாம், அது மட்டும் இல்லை, எங்கள் முகரக்கட்டையை பார்த்து கொஞ்சம் ரசிங்க. எங்கள் முகரக்கட்டை இல்லை, கோழியை பார்த்து ரசிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி தூக்குட தலைவன. இப்போ சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம், குளிப்பாட்டி எடுத்துக்கலாம். சோப்பு எடுத்துன்னு வந்தியா? என்ன சோப்பு? டெட்டால் சோப்பு. எதுக்கு? சும்மா சொன்னேன். ஸ்லோ கிட்ட ஸ்லோ ஜூமிங்கில் காட்டுங்க. ஆல்ரெடி ஜூமிங்கில் தான் இருக்கு. ஓ, ரொம்ப ஆட்டாதீங்க என் செல்லத்தை. என்னங்க எடுத்துன்னு போய் ஓவரா பேசாதீங்க தம்பி, கழுவுங்க தம்பி. இவரை எப்படி குளிப்பாட்டுறதுன்னே தெரியலையே. நிக்க வச்சு குளிப்பாட்டுங்க, இல்லைன்னா படுக்க வச்சு குளிப்பாட்டுங்க. அவர் என்ன திட்டவா போறாரு? உசுரோட இருந்தா தானே திட்ட போறாரு. வாவ், எவ்வளோ சூப்பராக உட்காந்துட்டு இருக்காருல்ல தம்பி. சீக்கிரம் வேலை ஆகட்டும். டேய், உன்னை கழுவு சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்கிற? விளையாடிட்டு இருக்கிறான். சீக்கிரம் கழுவுடா. ஆனா அந்த கோழிக்கு மட்டும் இப்போ வாய் இருந்திருந்தா உன்னை எப்படி கழுவி ஊத்திருக்கோம் உண்மையா. இப்போ மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். லெட்ஸ் கோ. முதல்ல பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றிக்கலாம். போதுமா? போதும். ஃபுல்லாக ஊற்றிடு. இல்லை வேணாம், ஃபுல்லாக ஊற்று. இந்த தயிர் பார்த்தீங்கன்னா 250 ml, 1/4 லிட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. கரம்னா ஹிந்தியில் சூடுன்னு சொல்லுவாங்க. சூடு மசாலாவா? ஆமாம், சூடு மசாலா தான். போதும். அதுக்கப்புறம் குமின் பவுடர், அதாவது ஜீரக பொடி. நெக்ஸ்ட்டு பிளாக் பெப்பர் பவுடர். இது ஏன் பிளாக் பெப்பர் போடுறோம்னா மிளகாத்தூள் போட்டால் அது ரெட் கலர் சிக்கனாக மாறிடும். அதனால மிளகுத்தூள் போட்டுக்கிறோம். ஆமாம், ரொம்ப போட்டேனோ. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இன்னும் கொஞ்சம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு விழுது. ஆமாம், விழுது. எங்கே விழுது? தயிரில் விழுது. நாங்கள் ரொம்ப அறிவாளிங்க, இப்படி தான் பேசுவோம். ஆமாம்.
இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கோன்னு கலக்கிக்கோங்க நல்லா. என்னடா ப்ளூ சிக்கன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சளும் இல்லாமல் கருப்பும் இல்லாமல் ஒரு வித கலராக இருக்குன்னு பார்த்தீங்களா? அதுக்குன்னு தான் நான் பாக்கெட்டில் வச்சுருக்கேன். இருங்க வெயிட் பண்ணுங்கள், எடுக்கிறேன் வெளியே. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. கலர் வர்றதுக்கு நான் இப்போ என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உஜாலா. டேய், உண்மையாக உஜாலா போட்டு சமைக்க போறியா? பின்ன இது போட்டால் தானே கலர் வரும். டேய், அது போட்டால் கலர் வராதுடா. நாளைக்கு நம்ம பெட்ல தான்டா தூங்கிட்டு இருக்கோம். டேய் சொன்னா கேளுடா. வரும். இதெல்லாம் போட்டால் ஆளே க்ளோஸு. நானே க்ளோஸு, நானும் க்ளோஸு, நீங்களும் க்ளோஸு. இதெல்லாம் போட்டால் 108 தான் வந்து தூக்கிட்டு போவோம். அதுக்குன்னே வச்சுருக்கேன். என்னது இது? கலர் ஃபன் ப்ளூ. இது என்ன பார்த்தீங்கன்னா என்னது இது? ஐயா, எஸ்எல்ஸு. இது ப்ளூ கலர். இதை போய் சூப்பர் மார்க்கெட்டில் போய் கேட்டிங்கன்னா, ஃபுட் கலர்னு கேட்டிங்கன்னா இதை தருவாங்க. பாருங்க, பேரை காட்டுறேன்னா என்னடா நீ? பேர் தான் காட்டுறேன். இதுதான் பார்த்துக்கோங்க மக்களே. இதை போட்டு தான் நாம் இப்போது ப்ளூ சிக்கனை தயார் பண்ண போகிறோம். பின்னாடி அப்படியே கேமரா ஸ்லோ மோஷனில் திருப்புங்க. சீக்கிரம் ஸ்லோ மோஷனில் ஐயோ பறந்துருச்சு. வாவ், கம் பேபி கம். என்னடா புறாவை கூப்பிட சொன்னா கழுத மாதிரி கத்துறான் இவன். அது பயந்து ஓடிடுச்சு. இல்ல இருங்க, ஓபன் நீ கத்துல அது பயந்து ஓடிடுச்சு. மூந்து பாரு. டேடி அதெல்லாம் மூந்து பார்க்க கூடாதுடா, ஏதாச்சும் எஃபெக்ட் ஆகும். மூந்து பார்க்க கூடாது, ஆனா ஃபுட்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஃபுட்ல மிக்ஸ் பண்ணா அது வாய் வழியா போகுதுப்பா. நீ இது மூக்குல வழியா மூந்து பார்த்தா ஏதாச்சும் எஃபெக்ட் ஆகும். ஐயோ, ரெண்டுமே ஒரே வழியில தான் போகுது. வாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவர்கிட்ட பேசினா மென்டல் ஆயிடுவோம். வரவே இல்ல. வந்துருச்சு. போதும் அதிகமா போடக்கூடாது. போதும். இல்ல இன்னும் கொஞ்சம் போடலாம். போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்துருச்சு அவதார் கலர். ப்ளூ சிக்கன், ப்ளூ மசாலா. இன்னும் கொஞ்சம் லைட்டாக போடணும்னு நினைக்கிறேன். தம்பி, இது வந்து எசன்ஸ் அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணி. சலக்கு சரிங்க சலக்கு. இங்கே விஜய் டிவி ராமர் ஃபேன் போல இருக்கு. உனக்கு குளிர்னா எண்ணெய் எடுத்து போத்திக்கோ. மசாலா நல்ல முறையில் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சிக்கனை லேசான முறையில் கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் உள்ள மசாலாலாம் நல்லா இறங்கும். அதனால தான். எப்படி இறங்கும்? படி வழியாக இறங்குமா இல்லை? தம்பி ஓவராக காமெடி பண்ணாதப்பா, அப்புறம் வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓ, இது காமெடியாக வேற நினைக்கிறீங்களா? போதும்டா இது போதும்டா. போதாது. ஒன்று, ரெண்டு, 3, இப்போ பின்னாடி திருப்பி 4 லெக் பீஸில் 1, 2, பின்பக்கம், மறுபக்கம். பாகு இங்கே எப்படி போடுறது? அங்கே எப்படி போட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் போடணும். இங்கே எலும்பா இருக்கு, ஒரு தொடையில் போடு. இல்லை குத்தி விட்டுக்கலாம் இந்த பக்கம். மெதுவாடா, கோழிக்கு வலிக்க போகுது. நீ கோழி மாதிரி கத்துறன்னு சொல்லி கொக்கு மாதிரி கத்திட்டு இருக்கிற. வாத்து வாத்து. போதும்டா அது. போதும் முடியல, கீறி விட முடியல. அதனால தான் நான் லேசாக குத்தி விட்டுட்டேன். போதும். தொடையில போடுறான். தொடையிலையா? இந்த பக்கம் 2 வெட்டு, அந்த பக்கம். இந்த கோழியை சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் 2 பேரும் காலையிலேருந்து விரதம் இருக்கிறோங்க. பொய் சொல்லாத. உண்மையாதான். பொய் சொல்லாத. அப்போன்னா நீ போய் சாப்பிட்டு வந்துட்டியா? இல்லை, நீ தானே சாப்பிட்டு வந்துட்ட.
வா சீக்கிரம் எடுத்து மசாலா எடுத்து தடவு. ஓகே, எப்போவுமே மசாலாவை தடவிக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? கிளினா சொல்லுப்பா. மசாலாவை கோழியில் தடவிக்கலாம். மசாலா கோழியில் தடவிக்கலாம். இதில் தண்ணி இருக்குது, கொஞ்சம் ஊற்றிடு. என்னென்ன வேலை வாங்குறோம் பாருங்க. கேமராவும் நானே பிடிக்கணும். இப்போ நல்ல முறையில் போதுண்டா தடவை. எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்பான் நல்ல முறை நல்ல முறை. குக்கிங் சேனல்னா அந்த மாதிரி தான். நம்ம குக்கிங் சேனலா? குக்கிங் சேனல் இல்லை, எல்லாமே பண்ணுவோம். எனக்கு ஒரு யோசனை. நம்ம சேனல்ல இப்போ SMS ப்ரோன்னு இருக்குல்ல, ஆமாம், இதை மாட்டிட்டு மொட்டை மாடின்னு வச்சுக்கலாம். மொட்டை மாடியா? ஏன்? எல்லா வீடியோ மொட்டை மாடியிலே தான் அங்கே வந்து எடுக்கிறோம். அதனால மொட்டை மாடி SMS ப்ரோன்றதை மாற்றி மொட்டை மாடின்னு வச்சிடலாம். இல்லை, ஆல்ரெடி வச்சிருக்காங்க மொட்டை மாடி. சீக்கிரம் தடவுப்பா. சீக்கிரம் தடவும். ஏன் எங்கே போனா சீக்கிரம் தடவும்? இது ப்ளூ கலராகவே இல்லை, பச்சை கலர் சிக்கன் நீங்கள் சமைக்கிறோம். நீங்கள் தானே சொன்னீங்க ப்ளூ கலர். ப்ளூ கலர்னு சொல்லிட்டு பச்சை கலர் பார்க்கும்போது பச்சை கலரில் மாதிரி இருக்கு. பச்சை கலர் சிக்கன் இல்லை, கிரீன் சிக்கன். ஓஹோ, சிக்கன் அப்படி வரீங்களோ? அப்படி தான் வரும். லெக் பீஸ் கையில் வந்துடும் போல இருக்கு. இப்போ தட்டை நோத்துறா, கேமராவை மறைக்குது. ஓ சாரி. என்ன பார்த்தா சிமெண்ட் எடுத்து பூசுற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகுது. சிமெண்டா? நான் என்ன செங்கலை வச்சிருக்கேன், சிமெண்ட் எடுத்து பூசுற மாதிரி இருக்குன்றீங்க? ஓ சார். ஆமா, இதுல ப்ளூ கலரை காணுமே. அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. சொல்ல, இதுக்கு பேர் வச்சது நீங்க தான். மசாலாலாம் நல்ல முறையில் உள்ளெல்லாம் தடவி ஆச்சு. வாங்க இப்போ சிக்கனை எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். தலைவர் பாதி தான் முக்கினாரு, பாதி வெளியே இருக்காரு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெயை எப்படி எடுத்து எடுத்து ஊற்றிக்கோங்க, அப்போ தான் எல்லா இடத்துலையும் போகும். ஏன்னா கடை சின்னதாக இருக்கு. கடைன்னா வாங்காது. இப்போ வாங்காதுங்க. ஆ, பார்த்து பார்த்து வலிக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கோழி நல்லா வெந்துடுச்சு. இறக்கிக்கலாம். தூக்கவே ரொம்ப வெயிட்டாக இருக்குது. போதுமா? போதும். நம்ம ப்ளூ சிக்கன், ஓ சாரி பச்சை சிக்கன்
சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்றேன். ஐயோ எல்லா பீஸை நீங்களே எடுத்துட்டா நாங்கள் என்ன சாப்பிட்றது? ஆமாம், எல்லாமே எனக்கு தான். இந்த பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்கு. நல்லா ப்ளூ கலரா வந்திருக்கா. நல்ல நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன், இல்லைன்னா என் தம்பி எடுத்து சாப்பிட்டு இருப்பான். அதனால எனக்கு லெக் பீஸ் கிடைச்சிடுச்சு. உண்மையாவே சிக்கன் பூ மாதிரி வந்திருக்கு. என்னதான் எசன்ஸ் போட்டாலும் உள்ள வெள்ளை கலரா தான் இருக்கு சிக்கன். மசாலாலாம் நல்லா உள்ள இறங்கி பூ மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கு. உண்மையா ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. ஏன்னா ப்ளூ கலராக இருந்தால் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் டெய்லி ரெட் கலரில் சிக்கனை வறுத்து கொடுத்தா போர் அடிச்சிடும். இந்த மாதிரி கலரை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. வீடியோ பார்க்குறவங்க யாரும் திட்டாதீங்க, எங்களை விட்டுட்டு சாப்பிட்றான்னு. என்ன பண்ணுறது, தனியாக தான் சாப்பிட்டாகணும். இப்போ அடுத்தது எங்கள் மாமா என் தம்பியெல்லாம் வந்து சாப்பிடுவார். அவங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. வாங்க மாமா. இப்போ நான் இதை சாப்பிட போகிறதில்ல, எங்கள் மாமா தான் இப்போ வந்து சாப்பிட போகிறாரு. அவர் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. வாங்க. எங்கள் சேனலில் இப்போ ஒரு புது முகத்தை அவங்களுக்கு காட்ட போகிறோம். இவர் தான் எங்கள் மாமா. இவர் தான் எங்கள் மாமா. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறாரு. டேஸ்ட் பண்ணுங்க. இந்த காலை இல்லைங்க. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கா? எங்கேயாச்சும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? இல்லையா? உங்க வீட்ல கூட இந்த மாதிரி சமைச்சது இல்ல? இல்ல, இந்த மாதிரி செய்யல. நல்லா பியூட்டிஃபுல்லா நல்லா இருக்கு. இவ்வளவு நேரமா சாப்பிட்டீங்களே, அதுல என்ன போட்டேன்னு தெரியுமா? தெரியாது. உஜாலா தான் நான் போட்டேன். உஜாலா போட்டியா? ஆமா. நான் பேசிட்டேன். உஜாலா அதுல உஜாலா தான் போட்டு சமைச்சோம். அவங்களை ஏமாத்துறதுக்காக நாங்க எசன்ஸ் சொன்னோம். அதுல உண்மையா உஜாலா தான் இருக்கு. உஜாலா தானா? நாளைக்கு என்ன ஆக போதோ தெரியாது. எங்க மாமா நானும் ப்ளூ கலர் ஆகிடுவேன். இது சொல்லியும் நீங்க இப்ப சாப்பிட போறீங்களா சிக்கனு? சும்மா தான் சொன்னேன். அதெல்லாம் போடல, எசன்ஸ் தான் நாங்க போட்டோம் அந்த கலர் வர்றதுக்காக. இப்போ சொல்லுங்க, எப்படி இருந்தது சிக்கன்? ரொம்ப நல்லா அருமையா இருக்குது. பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இந்த மாதிரி வெளியே எங்கேயாச்சும் சாப்பிட்ருக்கீங்களா? இல்ல, இங்கே தான் சாப்பிட்டது ஃபர்ஸ்ட். சரி, உஜாலா போட்டு சமைச்சது எவ்வளவு டேஸ்டா இருக்கு? உஜாலா போட்டு நான் தெரியாது சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையா இருக்கு. இல்ல சும்மா சொன்னோம், எசன்ஸ் தான் போட்டோம். வீடியோல பார்த்துருப்பாங்க எல்லாரும். அப்படிங்களா? சரி. இப்போ நான் இந்த சிக்கனை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். வாங்க ட்ரை பண்ணலாம். வா, பெரிய பீஸா வந்திருக்கு எனக்கு. என்னாச்சு, ஏதாச்சும் மாட்டிக்கிச்சா? உண்மையிலேயே சிக்கன் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. இதே சொல்லிட்டு இருக்காதரா போர் அடிக்குதுன்னு சொல்லுவீங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிக் ப்ரோ ஸ்மால் ப்ரோ SMS ப்ரோஸ். பாய்.